பரோட்டா சூரின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பரோட்டா சூரி அப்படிங்கிற பேரையே மாற்றி இன்னைக்கு வெறும் சூரி அப்படிங்கிற ஒரு பேரை சொல்ல வச்சிருக்காரு தன்னுடைய திறமை ஹார்ட் ஒர்க்கின் மூலியமா. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரூமில் வந்து ஷேர் பண்ணிட்டு யோகி பாபு அவங்களாம் ஷேர் பண்ணி இன்னைக்கு டேரக்டராக இருக்கிறவங்களோட தான் அவங்க சூரி வந்து ரூம்மேட்டாக இருந்திருக்காரு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒரு டீ பிஸ்கெட்டுக்காகலாம் யோசித்த வாழ்க்கையிலேருந்து தான் சூரி வந்திருக்கார். அப்போ அவரை பார்த்துக்கோங்க, ஜாயிண்ட் ஃபேமிலியோட தீபாவளியை கொண்டாடுற மாதிரி ஒரு வீடியோ வந்து அவருடைய சோஷியல் மீடியா பேஜில் போஸ்ட் பண்ணுறாரு. அந்த வீடியோக்கு கீழே பல கமெண்ட்ஸ் வருது, பல வாழ்த்துக்கள் தான் அவருக்கு வந்து வருது. ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்திருக்கு. என்னன்னா, திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சிரிச்சுட்டு எமோஜியோட ஒரு கமெண்ட் போடுறாரு. நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சினிமா செய்தி தான் பார்க்க போகிறோம். சினிமா ரிலேட்டடாக இல்லை, பெருசாக நம்ம சினிமா பேசுகிறதும் இல்லை, அப்பப்போ தான் பேசிகிட்டு இருக்கோம். சினிமா நடிகர் பற்றின ஒரு செய்தி. ஆனால் இந்த நடிகர் வந்து இவ்வளோ மெச்சூர்டான ஒரு பதிலை கொடுத்துருக்காரு அப்படின்னு அவரை பார்க்கும்போது நமக்குமே மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு. அந்த பதிலிருந்தே வந்து அவர் எவ்வளோ பெரிய உழைப்பு போட்டிருப்பாரு, எங்கிருந்து வந்திருக்காரு, இந்த ஸ்க்ராட்ச்லேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உண்மையாலுமே இவருக்கு தான் பொருந்தும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு செய்தியை பற்றி தான் பேச போகிறோம். சரி, இந்தன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, யாருப்பா அது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நடிகர் சூரி. சமீபத்தில் அந்த விடுதலை படம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. ஒரு காமெடி ஆக்டர், பரோட்டா சூரின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பரோட்டா சூரி அப்படிங்கிற பேரையே மாற்றி இன்னைக்கு வெறும் சூரி அப்படிங்கிற ஒரு பேரை சொல்ல வச்சிருக்காரு தன்னுடைய திறமை ஹார்ட் ஒர்க்கின் மூலியமா. அப்படிப்பட்ட சூரி வந்து இப்போ இந்த சமூகத்தை ஏன் பேசுகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதை முதல்ல பேசிடுவோம். சூரி வந்து வெறும் நடிகராக இல்லாமல் கொஞ்சம் நல்ல கதைகளை எல்லாம் கேட்டு ஹீரோவாக ஆனதுக்கப்புறம் இந்த அம்மன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் பேர் அம்மன் நினைக்கிறேன், மதுரையில் அவர் வந்து வெஜ் நான்வெஜ் ஹோட்டல்லாம் நடத்திட்டு இருக்காரு, பல தொழில்கள்லாம் பண்ணுறாரு போல். அந்த தீபாவளி டைமில் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, அந்த ஹோட்டலில் போய் அவங்க ஒர்க் பண்ணுறவங்களோட இவரும் ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கிறது, ஒரு தொழிலதிபராக ஒரு நல்ல தயாரிப்புகளை கொடுக்குறாங்களா, நல்ல உணவை மக்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்கிங்கோட அவர் போகிறது, அந்த மாதிரியான வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணி அவர் அவங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்காங்க. அண்ணன் தங்கச்சி 2-3 அண்ணன் நினைக்கிறேன். ஜாயிண்ட் ஃபேமிலியாக ஒரு பெரிய வீட்டில் இருக்காங்க, பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. ஒரு நல்ல பாடம் கூட இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு. அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியோட தீபாவளியை கொண்டாடுற மாதிரி ஒரு வீடியோ வந்து அவருடைய சோஷியல் மீடியா பேஜில் போஸ்ட் பண்ணுறாரு. அந்த வீடியோக்கு கீழே பல கமெண்ட்ஸ் வருது, பல வாழ்த்துக்கள் தான் அவருக்கு வந்து வருது. ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்திருக்கு. என்னன்னா, திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவர் பேரை வந்து ஹைட் பண்ணிடலாம். ஒருத்தர் வந்து சிரிச்சுட்டு எமோஜியோட ஒரு கமெண்ட் போடுறாரு. அதுக்கு வந்து நடிகர் சூரி வந்து ஒரு அழகான ரிப்ளைவை கொடுத்துருக்காரு. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே என்ன சொல்கிறது, ஒரு இதே வேறு ஆக்டர்ஸாக இருந்தால் கமெண்ட்ஸ்லேயே போய் சண்டை போட்டிருப்பாங்க, இல்லை திட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் நடந்திருக்கு. ஏன் நம்மளாக இருந்தால் கூட, உனக்கேண்டா, நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன், உனக்கேண்டா வயிற்றுச்சல், அப்படி தானே கமெண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அவர் வந்து ஓவர் மெச்சூர்டாக நமக்கு இருந்தால் நம்மளுமே இந்த மாதிரியான கமெண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் எனக்கு இப்போ இல்லை, அதனால நான் இந்த கமெண்ட் உங்களுக்கு படிக்கிறேன். திண்ணையில் இல்லை நண்பா, பல நாட்களும் இரவுகளும் ரோட்டில் தான் இருந்தேன் நான். அந்த பாதைகள் தான் எனக்கு வாழ்க்கையின் உண்மையும் மதிப்பையும் கற்றுத்தந்தது. நீயும் வளர்ச்சியில் நம்பிக்கை வச்சு முன்னேறினா வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும் அப்படின்னு ஒரு வாழ்த்துக்களோட ஒரு பக்கியை போட்டு அவர் வந்து இந்த கமெண்ட்டை வந்து போட்டிருக்காரு. இந்த கமெண்ட்டை போடுறதுக்கு அவருக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கும் இல்லையா. பக்குவப்பட்ட மனுஷங்களுக்கு நம்மலாம் பார்க்கும்போது மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து முன்னாடியெல்லாம் வயசானவங்க, தொழிலில் வெற்றி பெற்றவங்க, வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து ஜென்ரேஷனில் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸே பேசுகிறாங்க. பட் வந்து அதை நம்ம பெருசாக எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தெரியல. 20 வயதாக இருந்தால் கூட உழைச்சி வெற்றி பெற்று சுயம்பா வந்தவங்களோட பேச்சை கேட்கும்போது நமக்கு மோட்டிவேஷனல் தான். அவங்கள மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், அவங்க வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. மிகப்பெரும் போராட்டத்தோட கடந்து 20 வயசுலேயே 10 வயசுலேயே வெற்றி பெற்றிருந்தா கூட நம்ம அவங்கள வந்து ப்ரௌடாக தான் பார்ப்போம். ஆனால் வந்து இன்ஸ்டாவில் வீடியோ போட்டு இன்ஃப்ளூயன்சர் ஆனவங்கள நம்ம அப்படி பார்க்க முடியாது. நானுமே இன்ஸ்டாவில் ஆக்டிவாக தான் இருக்கேன். அதுக்காக வந்து நான் வந்து காலேஜுக்கு இதுவாகலாம் போக மாட்டேன். என்னோட 15-16 வருஷம் மீடியா ஜேர்னி அப்படிங்கிறது இருக்குது. நான் பொள்ளாச்சியிலேருந்து எப்படி ஒரு பையோட வந்தேன், என்ன நான் எப்படி நிலைநிறுத்திக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. அதனால் நான் முதல்ல அவங்களோட கம்பேர் பண்ணிக்க மாட்டேன். ஒரு நடிகர் சூரி நான் வந்து இந்த கமெண்ட் மூலிமா அவர் வியந்து பார்த்தேன் அப்படின்னா, பரோட்டா சூரிக்கு முன்னாடியே அவர் பல படங்கள் நடிச்சிருக்காரு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரூமில் வந்து ஷேர் பண்ணிவிட்டு யோகி பாபு அவங்களாம் ஷேர் பண்ணி இன்னைக்கு டேரக்டராக இருக்கிறவங்களோட தான் அவங்க சூரி வந்து ரூம்மேட்டாக இருந்திருக்காரு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒரு டீ பிஸ்கெட்டுக்காகலாம் யோசித்த வாழ்க்கையிலேருந்து தான் சூரி வந்திருக்கார்.
அப்போ அவரை பார்த்துக்கோங்க. பரோட்டா சூரின்னு ஒரு படத்தில் அவருக்கு பேர் கிடைக்குது. அந்த படத்தில் பரோட்டா சாப்பிட்டு அவருடைய அந்த வீக்கான உடல் மூலிமா வந்து அவருக்கு ஒரு கேரக்டர் கிடைக்குது. அதன் மூலிமா வந்து அவர் நல்லா நடித்து ஒரு பேரை வந்து அவர் தக்க வச்சுக்கிறார். ஒரு ரீச்சை வந்து அவர் எடுத்துக்கிறார். அவரோட உழைப்பும் அதில் இருக்கு இல்லையா? டைரக்டரும் ஒரு போர்ஷன் கொடுக்குறாங்க, இப்படி தான் நீங்கள் நடிக்கணும்னு கொடுக்குறாங்க. அதை தத்ரூபமாக நடிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு நடிகருக்கு இருக்காது. எந்த காமெடி ஆக்டராக இருந்தாலும் சரி, துணை நடிகராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு சீனில் ஒரு அழுக சீனு ஒரே ஒரு சீனில் 1 செகண்ட் 2 செகண்ட் நடிக்கிற அவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அந்த கேரக்டர் நல்லா பண்ணாதான் இன்னொரு வாய்ப்பு அடுத்தது அவங்களுக்கு வரும் இல்லையா? அப்படி தனக்கு கிடைச்ச வாய்ப்பை அவர் தக்க வச்சுக்கிறார். அதுக்கு முன்னாடியே ஒரு பல படம் நடிச்சிருக்காரு. அவருக்கு இந்த இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இவர் இதுக்கு முன்னாடி எத்த படம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி ஒரு சூழல் வருது. அந்த பரோட்டா சூரியிலேருந்து சூர்யா மாறுறார். காமெடி ஆக்டர்லேருந்து ஒரு ஹீரோவாக தன்னை மாற்றிக்கிறார். அதுக்கு அவர் எவ்வளோ யோசிச்சிருப்பாரு, எவ்வளோ உழைப்பு போட்டிருப்பாரு, தன்னை வந்து எவ்வளோ டெக்கரேட் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா? அவர் ஹீரோனா சும்மா வந்துட முடியாது இல்லையா? இப்போ ஹீரோவாக வராங்க, ஜெயிக்க முடியாமல் போயிடுது. இப்போ வந்து சிவகார்த்திகேயன் வந்தார், சின்ன திரையிலேருந்து வராரு, மெரினா ஒரு படம் நடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரை நல்லா நடிச்சுக்கிற போராடி அவர் வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ அடுத்து வந்து அங்கேருந்து பலர் வந்தாங்க, விஜய் டிவிலேருந்தே பலர் வந்தாங்க. மாக்காப்பா வந்தார், அவரால் வந்து ஸ்டே பண்ண முடியல, ஹீரோவாக நடிக்க முடியல, பெரிய திரையிலேயே அவரால் ஸ்டே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு ஆங்கர் ஒருத்தர் வந்தார், அவர் சமீபத்தில் இப்போ ஒரு படம் நடிச்சிருக்காரு, எனக்கு சரியாக தெரியல. எல்லாராலையுமே அந்த ஒரு இடத்த பிடிச்சிட முடியாது. இதே வந்து காமெடி ஆக்டர்லேருந்து போனவர் தான் சந்தானம். அவரால் அவர் படத்தை போட்டு கடன் வாங்கி தன்னுடைய ப்ரொடக்ஷன்லேயே எடுத்து, ஆர்யா நண்பரான ஆர்யா கிட்டேருந்து கடன் வாங்கி ப்ரொடக்ஷனில் படம் எடுத்து எத்தனை படம் அவரால் ஹிட் கொடுக்க முடிச்சுது? இன்னைக்கு வரைக்கும் அவர் கடன் கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு சூழலில் இருக்கார் சந்தானம். அப்படி இருக்கும்போது ஹீரோவாக சூரி வராரு. அவருக்கு பேக்ரவுண்ட் கிடையாது. அவர் சொந்த பணத்தை போட்டு படம் எடுக்கலை. வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயக்குனர் வந்து அவரை போய் அணுகிறாரு. அப்படி அணுகும்போது அவர் யோசிக்கிறாரு, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேலாம் வந்து பண்ணலாமா இல்லை நான் எனக்கு இது இருக்கிற வாய்ப்பும் போயிடுமா, தோல்வி கிடைச்சிருமா, தன்னுடைய சக நடிகர்களுக்கான ஒரு சூழலையும் பார்ப்பாரு. இதெல்லாம் கேட்டு விஜய் சேதுபதி கிட்டேலாம் ஆலோசனை கேட்குறாரு. கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே பண்ணி அதற்கான பெரும் முயற்சியை போடுறார். இன்னொன்று, சந்தானத்துக்கு அமையாதது சூரிக்கு வந்து அமைஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயக்குனர், ஒரு திறமைசாலியான ஒரு இயக்குனர் அவர் அமைஞ்சிட்டார். அதனால் அவருக்கு சூரிய அவர்களுக்கு வந்து வெற்றி கிடைச்சிருது. அவர் அமைஞ்சு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு பெரும் உழைப்பையும் போட்டிருக்காரு. அதை வந்து உபயோகரமாக தொழிலெல்லாம் முதலீடு பண்ணி அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தன்னுடைய வாழ்க்கை இது பண்ணிக்கிறாரு. எங்கே போனாலும் தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்ட, தனக்கான பின்புலமாக இருந்த தன்னுடைய குடும்பத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அண்ணன் தம்பிகளை வந்து அவங்களுக்குன்னு தொழில் ஆரம்பித்து கொடுத்து, இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லான நடிகரானாலும் குடும்பத்தை மதுரையிலேயே வச்சுருந்து கூட்டு குடும்பமாக வாழ்ந்து அவர் சந்தோஷமாக இருக்கார். தான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து ரோட்டில் படுத்திருந்து இன்றைக்கி வந்து தன்னுடைய ஹார்ட் ஒர்க் மூலிமா சம்பாரித்து இன்றைக்கி இவர் இருக்காருன்னா அவரை வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கணும். ஆர்டிஸ்ட் ஆகட்டும் இல்லை யாராகட்டும் எடுத்துக்கிட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும்னு எடுத்துக்கலாம். அதை தாண்டி அவரை போய் இந்த மாதிரியான விமர்சிக்கிறது வந்து ஒரு நல்லதா? இப்படியான திணையில் கிடந்தது அவர் என்ன படுத்தே கிடந்தாரா? திணையில் சும்மா வேலை செய்யாமல் கடவுள் அதிர்ஷ்டம் கொடுப்பாருன்னு படுத்தே கிடந்த நபரா? தன்னோட முடிஞ்ச வரைக்கும் உழைப்ப ஹார்ட் ஒர்க்கை போட்டு சம்பாரித்து இந்த அளவுக்கு வந்திருக்கார். அப்போ முடிஞ்சால் பாராட்டுங்க, இல்லையா பேசாமல் போயிடுங்க வயிற்றெரிச்சல்பட்டு. அதை விட்டு ஏன் இப்படி மோசமாக கமெண்ட் பண்ணணும்? என்னதான் அவர் இவ்வளோ மெச்சூர்டான ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாலும் அவருக்கும் ஹர்ட் ஆயிருக்கும்ல. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு மன சங்கடத்தையும் கொடுக்காம, யாருக்கும் துரோகம் படுத்தாமல், யாரையும் ₹1 ஏமாற்றாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தான் வந்து நம்ம கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, யாரோ ஒருத்தர் ஒரு சக்தி நம்மளை படைச்சிருக்கு இல்லையா, அந்த ஒரு இதுக்காவது ஒரு பயத்தோட நேர்மையாக வாழ பழகிக்கணும், யாரையும் துன்புறுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் அப்படிங்கிறதான் நான் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு சொல்ல வந்தது. நான் இப்படி ஒரு பாடத்தை இந்த ஒரு கமெண்ட்லேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். சூரி வந்து இன்னும் மென்மேலும் உயர அவர் வந்து பலருக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு சைலண்ட்டாக அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதுபோல் சைலண்ட்டாகவே பல உதவிகளை பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சினிமா செய்திகளை நான் பேசலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.